இந்த ஹெல்மெட் 2550 ரூபா, இந்த ஹெல்மெட் 40,000 ரூபா. என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ஹெல்மெட்டுக்கும் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே என்ன வேல்யூ சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ் கேப்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்மெட்டோட விலையை நிர்ணயம் பண்ணுற வேல்யூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெல்மெட்டோட வேல்யூ சிஸ்டமை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்மெட்டோட அனாட்டமி பற்றி தெரியணும். ஏன்னா ஒரு 10 விஷயம் ஹெல்மெட்டோட ப்ரைஸிங்கை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த 10 வேரியபிள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷெல்லு, ரெண்டாவது இந்த இபிஎஸ், இதுதான் வந்து ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். மூணாவது சர்டிஃபிகேஷன், நாலாவது பேடிங் ஆர் குஷனிங், அஞ்சாவது இந்த ஹார்னஸ் சிஸ்டம், ஆறாவது கிராஃபிக்ஸ், ஏழாவது ஏரோடைனமிக்ஸ், எட்டாவது இந்த ஹெல்மெட்டோட ஓவரால் வெயிட், ஒம்பதாவது எந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் நேம் சம்பாரித்து வச்சுருக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அது 9வது. 10வது இதோட பர்பஸ். ஏன்னா ஒரு சில ஹெல்மெட் மாடுலராக வரும், ஒரு சில ஹெல்மெட் ஹாஃப் ஃபேஸாக வரும். இந்த 10 வேரியபிள் தான் ஹெல்மெட்டோட ப்ரைஸிங்கை, குவாலிட்டியை, வேல்யூ சிஸ்டமாக கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் நவ் தட் செட், இந்த 10 வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணி பவர் ஸ்போர்ட்ஸில் 16 மாடல் ஆஃப் ஹெல்மெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எப்படி 2550லேருந்து 40,000க்கு ஹெல்மெட்டோட வேல்யூ சிஸ்டம் டிஃபர் ஆகுது மாடல்ஸ் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். இது நீங்கள் ஒரு எஜுகேஷனாக எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பிராண்ட் ஆஃப் ஆக்சஸ். இதுதான் வந்து 2550 ரேஞ்சில் இருக்குது. இது விலை கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இதில் இருக்கிற ஷெல்லு வந்து ஒரு ஹம்பிளான ஒரு பாலிகார்பனேட் ஷெல். முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த இபிஎஸ் தான். இதில் இருக்கிற இபிஎஸ் வந்து எது, அந்த ஷாக் அப்சார்பிங் தெர்மோகால் இருக்குல்ல, அது வெறும் ஸ்கல்லை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஃபேஸ் ஏரியாவுக்கு அந்த தெர்மோகால் எக்ஸ்டெண்ட் ஆகாது, அதாவது இபிஎஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் ஆக்சஸ் செக்மெண்ட். இதை பாருங்கள், இந்த இபிஎஸ் தெரியுதா, இதுதான் இந்த ஷாக் அப்சார்பிங் பண்ணுற இபிஎஸ் ஆர் தெர்மோகால். ஆனால் ஃபேஸ் ஆர் ஜா ஏரியாவில் பாருங்கள், உங்களுக்கு இந்த இபிஎஸ் எக்ஸ்டெண்ட் ஆகல, அதனால தான் இது விலை கம்மி. ரெண்டாவது, இது வந்து ஒரு சிட்டி பர்பஸ்க்கு கரெக்டான ஒரு ஹெல்மெட்டு. ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹம்பிளான ஒரு குவிக் ரிலீஸ் மவுண்ட் இதில் இருக்குது. இதில் வந்து டியூவல் வைசர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிளியர் வைசர் மட்டும்தான். இதில் ஆன்டி ஃபாக் அதெல்லாம் எதுவுமே வராது. கிராஃபிக்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் சாலிட் கலர்ஸில் இருந்ததுன்னா அது 2550லே இருக்கும். இன்னும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கிராஃபிக் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் சர்டிஃபிகேஷன் அடிப்படையில் பார்த்தா இது டாட் அண்ட் ஐஎஸ்ஐ மட்டும்தான் இருக்கும் இதில். அண்ட் செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த குஷனிங் வந்து ஒரு டீசெண்டான கம்ஃபர்டபுளான ஒரு குஷனிங் அண்ட் அது வாஷபிள் கூட. இந்த குஷனிங் கம்ஃபர்ட் வந்து ஒரு பேசிக் லெவல் குஷனிங் கம்ஃபர்ட்னு வேணால் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஒரு ஓவராலாக பார்த்தா ஒரு சிட்டி யூஸுக்கு ஒரு நல்ல ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஆக்சஸோட செக்மெண்ட். இது வந்து ஆக்சஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆர் ட்ராக்கன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபிஎஸோட கம்ஃபர்ட் வந்து அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் கல்லிலேருந்து சீக்ஸ்க்கு இந்த சீக் பேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்காக. இந்த இதுதான் பாலிகார்பனேட், உங்களுக்கு தெரியுது இல்லை, இந்த பாலிகார்பனேட் பாருங்கள் உங்களுக்கு சீக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். யூஸ்வலாக ஒன்ஸ் இபிஎஸ் வந்து சீக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஐஎஸ்ஐ டாட் மட்டும் இல்லை, இசிஇ 22.05 சர்டிஃபிகேஷனுக்கு அது எலிஜிபிள் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாடல் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ட்ராக்கனோட மாடல் பார்த்திங்கன்னா 3400லேருந்து 3750 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், டிபெண்டிங் அப்பான் சாலிட் கலர்ஸ் அப்படி இல்லைன்னா கிராஃபிக்ஸு. சாலிட் கலர்ஸ் எப்போவுமே விலை கம்மியாக இருக்கும், கிராஃபிக்ஸ் போக போக விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து ஒரு கிளியர் வைசர் தான், டியூவல் வைசர் கிடையாது. அண்ட் ஒரு ஹம்பிளான குவிக் ரிலீஸு. இதோட பேடிங் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வெர்ஷனோட சேம் குவாலிட்டி தான், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டிக்கு ஒரு ஷார்ட் ரைடுக்கு மேபி ஓகே, பட் சிட்டியோட லிமிட் பண்ணிக்கிட்டா இந்த குவாலிட்டி ஆஃப் ஹெல்மெட் வந்து பெட்டர். ஒருவேளை உங்களால் இதுக்கு மேலே அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட் டு டேக் திஸ் பியாண்ட் யுவர் சிட்டி. ஈவன் ஃபார் அ ஷார்ட் ரைட் யூ கேன் ஸ்டில் டேக் இட். இது வந்து ஆக்சஸோட 3rd லெவல் இன் குவாலிட்டி. அதாவது நம்ம பார்த்த செக்மெண்ட் ட்ராக்கனுக்கு அப்புறமா இது ஈகிள். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4500லேருந்து 4710 வரைக்கும் இருக்குது, டிபெண்டிங் அப்போ த கலர்ஸ். இதில் என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூவல் வைசர் வரும். ஆல்சோ ஒரு சிம்பிளான குவிக் ரிலீஸ் இல்லாமல் இதில் டபுள் டீரிங் இருக்குது. இது இன்னும் ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு ஹார்னஸிங் சிஸ்டம். குஷன் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் த சேம் தான் அண்ட் கொஞ்சம் பார்க்க ஏரோடைனமிக்காக இருக்கும். மற்றபடி இதுலேயும் வந்து டாட் ஐஎஸ்ஐ அண்ட் இசிஇ 22.05 சர்டிஃபிகேஷனோட வரும்.
ஆக்சஸோட இந்த ஈகிள் மாடல் வந்து சிட்டிக்கு மட்டும் இல்லை, டூரிங் அண்ட் ஷார்ட் ரைட்ஸ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மாடல். இது வந்து ஆக்சஸோட 4th மாடல். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு ஆஃப் ரோட் டர்ட் ரேசிங்க்கான ஒரு ஹெல்மெட் மாதிரி. இதில் ஒரு நோட்டிசபிள் விஷயம் என்னென்னா, இதில் வைசரே கிடையாது. நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா காகுல்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இது ஏன் தெரியுமா உல்ஃப்னு பேர் வச்சாங்க? உல்ஃப் மாதிரியே இருக்கா? அதான் பார்க்க இப்படி இருக்கிறதுனால இதோட இபிஎஸ் வந்து வெறும் ஸ்கல்லோடு நின்றுடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. when you take a closer look, இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து டாட் ISI அண்ட் ECE 22.05 சர்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் இந்த ஹெல்மெட்டை வந்து ஹை ஸ்பீட் டூரிங்க்கு யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா ஏரோடைனமிக் கிடையாது. இது காற்று இப்படி வந்து ஹெல்மெட் அப்படி தூக்கும் உங்களை. ஓகே, இது வந்து ஆக்சஸோட உல்ஃப் மாடல். இதே மாதிரி டிஎஸ்ன்னு ஒரு மாடல் இருக்குது, அதுவும் ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும் பார்க்க, பட் கொஞ்சம் டியூவல் ஸ்போர்ட்டாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு டியூவல் வைசர் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டீரிங் இருக்குல்ல, டிஎஸில் உங்களுக்கு குயிக் ரிலீஸ் இருக்கும். இந்த ஆக்சஸோட உல்ஃப் மாடல் வந்து சம்மர் அரௌண்ட் 8,200 ருபீஸு அண்ட் டிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், 9,999 ருபீஸ் ஓன்லி. பவர் ஸ்போர்ட்ஸில் ஆக்சஸோட 5 வேரியண்ட்டையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது கார்டா. கார்டா வந்து பவர் ஸ்போர்ட்ஸோட ஓன் பிராண்டு. அதில் இப்போ நம்ம பார்க்குறது டாரன்ஸ் அப்படின்ற ஒரு மாடல். இது வந்து சிட்டி அண்ட் பேசிக் டூரிங்க்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிகார்பனேட் ஷெல்லு, ஃபுல் ஃபேஸ் இபிஎஸ், அதாவது ஸ்கல் அண்ட் ஃபேஸ்க்கு கவர் ஆகும். இதில் வந்து சன் வைசரும் இருக்குது, கிளியர் வைசரும் இருக்குது. ஸோ இதில் கிளியர் வைசரும் இருக்குது, சன் வைசரும் இருக்குது. அண்ட் ஹார்னஸிங் சிஸ்டம் ஒரு சில மாடல்ஸில் கிராஃபிக்ஸில் இதில் குவிக் ரிலீஸ் இருக்குது, ஆல்சோ டபுள் டி ரிங்ஸும் இருக்குது. ஓகே, சர்டிஃபிகேஷன் அடிப்படையில் this is actually one of the helmet to receive ECE 22.06, அதாவது 22.05க்கு நெக்ஸ்ட் லெவல் 22.06 இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி டாட் அண்ட் ECE. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 5,250லேருந்து ஆரம்பிக்குது. 5,250 ரேஞ்சில் இருந்த டாரன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது கோடாவோட டிஸ்கவரி. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது ஒரு மாடுலர் ஃபார்மேட் டைப் ஆஃப் ஹெல்மெட். இதுவும் பாலிகார்பனேட் ஷெல்லு தான். இதில் டியூவல் வைசர் இருக்குது. அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேஷன் அடிப்படையில் இது டாட் ISI அண்ட் ECE 22.05. இது வந்து குவிக் ரிலீஸ் ஹார்னஸில் வர்றது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 6,500லேருந்து ஆரம்பிக்குது. மாடுலர் ஹெல்மெட் வாங்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சிம்பிள் இன்ஜினியரிங் தான். இந்த கேவிட்டியில் ஒரு க்ரூவில் தான் இது போய் உட்காருது. இது என்ன தான் ரொம்ப சாலிடாக டஃப்பாக ஒரு லாக்கை கொடுத்தாலும், இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் சிட்டியில் ஓட்டுறதுக்கும் டூரிங் அப்போது உங்களோட க்ரூசிங் ஸ்பீட் வந்து ஒரு 90 to 100க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் இதில் ஒரு நல்ல பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடுலர் ஹெல்மெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் டூரிங், நீங்கள் ஹை ஸ்பீடில் 160 170லலாம் வந்து நீங்கள் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணி டூர் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ட்ராமா அப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ அப்போ இம்பேக்டில் மேபி இந்த இது பொழந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் 160 170ல் போய் நீங்கள் டிச் வாங்கினீங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களோட சாய்ஸ் ஆஃப் க்ரூசிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாடுலர் ஹெல்மெட்டு கரெக்டாக வருமா வராதா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் உங்களோட மாடுலர் ஹெல்மெட்டை சூஸ் பண்ணுங்கள். இது கார்டாவோட ப்ரீமியம் செக்மெண்ட்டு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 7,900ல் ஆரம்பிக்குது. இதோட வேரியபிள்ஸ் நம்ம பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் பாலிகார்பனேட் ஹெல்மெட்டு அண்ட் இபிஎஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேஸுக்கு வந்துடும், அதாவது ஸ்கல் அண்ட் ஃபேஸுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குவிக் ரிலீஸ் ஃபார் பேடிங் இருக்குது. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் அப்போது நீங்கள் டக்குன்னு இதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த பேடிங் வந்துடும். கஷ்டப்பட்டு ஹெல்மெட்டை வந்து ட்ராமா டைமில் நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக குவிக்காக நீங்கள் இதில் வந்து வெளியில் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கார்டாவில் ஒன்லி ஹெல்மெட் வேரியன்ட் டு ஹேவ் அண்ட் ஆன்டி ஃபாக். மீதி எந்த ஹெல்மெட் எடுத்தாலும் நீங்கள் ஆன்டி ஃபாகை தனியாக வாங்கி ஓட்டணும், பட் இதில் அது இன்க்ளூடட். அண்ட் இதில் வந்து ஒரு சன் வைசரும் இன்க்ளூடட். ஆல்சோ இது ஒரு லைட் வெயிட் பாலிகார்பனேட். இது வந்து ஒரு ரெகுலராக இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெல்மெட்டில் இருந்த பாலிகார்பனேட்டை விட இது ஒரு லைட் வெயிட் காம்போனண்ட்டாக இருக்கிற ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியல். இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் பாலிகார்பனேட் ஷெல் கொண்ட ஹெல்மெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டூரிங் அப்போ உங்களுக்கு நெக்கில் அவ்வளோவா பெயின் வராது. ஒரு சில பேர் அயன் பட் சேலஞ்ச் அது மாதிரிலாம் பண்ணுவாங்களா, அதாவது நிறைய நேரம் க்ரூஸ் பண்ணுவாங்க பிரேக்கே எடுக்காமல். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட் பாலிகார்பனேட் ஹெல்மெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபஸ்ட் நம்ம ஆக்சஸ் பார்த்தோம், அப்புறம் கார்டா பார்த்தோம். பவர் ஸ்போர்ட்ஸில் எம்டியோட வேரியன்ட்ஸ் மட்டும் ஹெல்மெட்டில் 8 வேரியன்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வியாலே. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஹம்பிளான ஒரு எம்டி வேரியண்ட்டு. இது வந்து வெறும் சிட்டி யூஸ்க்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பாலிகார்பனேட்டான ஒரு ஷெல்லு. இபிஎஸ் வந்து வெறும் ஸ்கல்லுக்கு மட்டும்தான் இருக்குது, இதில் ஃபேஸுக்கு இல்லை. பட் அதனால் இசிஇ சர்டிஃபிகேஷன் இல்லைன்னு நினச்சிட்டாதீங்க. என்ன இல்லை, ஃபேஸ்க்கு கொஞ்சோண்டு இதில் எட்டி பார்க்கும். கிட்ட வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஃபோம் வந்து உங்களுக்கு இங்கே டாமினண்ட்டாக இருக்கும். பட் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டில் இருக்கிற அளவுக்கு இது சீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகலை. பட் இருந்தாலும் சீக்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால இதுக்கு .ECE அண்ட் ISI சர்டிஃபிகேஷன் கிராண்டடாக இருக்குது. ஆல்சோ இதில் சன்வைசர் இன்க்ளூடட். இது பாருங்கள், இதோட விலை 4250 rupees. கேன் யூ இமேஜின்? ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் குவாலிட்டியாக இருக்கிறதுனால 4250 rupees. இது வந்து எம்டி ஹம்மர். எம்டியோட ஃபுல் ஃபேஸ் சீரீஸ் ஆஃப் ஹெல்மெட்டோட ஸ்டார்டிங் மாடல் வந்து இதுதான். இது வந்து 5250 rupees. இதில் வந்து உங்களுக்கு பாலிகார்பனேட் ஷெல்லு, ஃபுல் இபிஎஸ்ஸு, ஆல்சோ இதில் வந்து டாட்டு, ISI அண்ட் ECE 22.05 இருக்குது, 22.06 இருக்குது. அண்ட் இது வந்து கிளியர் வைசர் மட்டும்தான், இதில் சன் வைசர் எதுவுமே வராது. பேடிங்கோட கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டிக்கும் பேசிங் டூரிக்கும் இது கரெக்டாக இருக்கும். இது எம்டியோட தேர்ட் வேரியண்ட், தண்டர் 3 ப்ரோ. இது வந்து 6600லேருந்து 6800 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும், டிபெண்டிங் அப்பான் த மாடல். இதில் ஒரு அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் பாலிகார்பனேட், ஃபுல் இபிஎஸ், இது வந்து கார்ஸுக்கெலாம் குளோபல் என்கேப் ரேட்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹெல்மெட்டுக்கு உங்களுக்கு ஷார்ப் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து டாட்டு, ISI, ECE 22.05 மட்டும் இல்லாமல் ஷார்ப் ரேட்டிங்கும் இன்க்ளூடட். அண்ட் இது வந்து ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ஹெல்மெட்டு. சிட்டிக்கு, டூரிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்பாயிலர்ஸ் வந்து ஒரு ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் பண்ணும். இதில் வந்து ஒரு கிளியர் வைசர் மட்டும் இல்லாமல் ஒரு சன் வைசரும் இன்க்ளூடடாக இருக்குது. ஆல்சோ டபுள் டீரிங் ஹார்னஸிங். பேடோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஹெல்மெட்ஸை விட இதோட குஷன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இது வந்து எம்டியோட டார்கோ ப்ரோ ஹெல்மெட்டு. இது 7800 rupees ஆரம்பிச்சு இப்போது ஆஃபரில் 3999 வருது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பாலிகார்பனேட், ஃபுல் இபிஎஸ், அண்ட் இது வந்து ஒரு ட்ராக் பர்பஸ் ஹெல்மெட்டு. இதை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ட்ராக் பர்பஸ் ஹெல்மெட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வைசர் மட்டும்தான் வரும், இதில் சன் வைசர் வந்து வராது. ஆல்சோ டபுள் டி ரிங் வந்து ஒரு மேண்டேட் ட்ராக் பர்பஸஸ்க்கு. ISI.ECE மட்டும் இல்லை, இதுவும் வந்து ஷார்ப் ரேட்டிங் 3 out of 5 அச்சீவ் பண்ணியிருக்கு. இது எம்டியோட பிளேட் 2. இது 7350 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. இதோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் டு நோட் என்னென்னா, இல்லை இதோட பேடிங் எக்ஸலண்ட்டான ஒரு பேடிங் அண்ட் ஒரு டபுள் டி ரிங் ஹார்னஸ்ஸு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டாட், ISI, ECE 22.05 மட்டும் இல்லாமல் ஷார்ப் ரேட்டிங்கில் 4 out of 5 அச்சீவ் பண்ணியிருக்கு. இன்னொரு கூலஸ்ட் விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற இதை ப்ரெஸ் பண்ணால் இது ரிலீஸ் ஆகும். இந்த சன்வைசர் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்றத கூட நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஃபுல் ஆன் இழுத்தா ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, அது எந்த இடத்துல வரணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்க்குள்ளே. ஓகே, மற்றபடி இட்ஸ் அ பாலிகார்பனேட் ஷெல். டூரிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஃபுல் இபிஎஸ். இது வந்து எம்டியோட ரிவெஞ்ச் 2. ட்ராக் பர்பஸை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஹெல்மெட்டு. வெரி லைட் வெயிட் பாலிகார்பனேட், ஃபுல் இபிஎஸ். ஆல்சோ இதில் வெறும் ஒரு கிளியர் வைசர் மட்டும் தான் உங்களுக்கு வரும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகும். யூஸ்வலாக ட்ராக்கில் வந்து சன் வைசர் வராதுன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸலண்ட்டான ஒரு பேடிங் இதில். இது எம்டியோட தண்டர் 4. எம்டிலே ரொம்ப வேர்சடைலான ஒரு ஹெல்மெட்னா அது தண்டர் 4ன்னு சொல்லலாம். இதோட விலை வந்து 12,950 rupees. இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஹை இம்பேக்ட் லைட் வெயிட் பாலிகார்பனேட் ஷெல். பயங்கரமான ஒரு இம்பேக்டை தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து தண்டர் 4ல் இருக்குது. சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டாட், ISI அண்ட் ECE 22.06 லேட்டஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து குவிக் ரிலீஸ் பேடிங் இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு ட்ராமா இல்லை எமர்ஜென்சி அப்போ இது பிடிச்சி இழுத்திங்கன்னா பேடிங் வந்துடும். இன்னும் சீக்கிரமாக வந்து நம்மளால் கேஷுவாலிட்டியை சரி பண்ண முடியும், அதாவது அட்ரஸ் பண்ண முடியும். அண்ட் வைசர் டிபார்ட்மெண்ட்டில் இதில் ஒரு கிளியர் வைசர் அண்ட் ஒரு சன் வைசர் இருக்குது. இது எம்டியோட ஃப்ளாக்ஷிப் மாடல் KRE ப்ளஸ் 40,000 rupees. பிரபு அண்ணகிட்ட இருக்குது இந்த ஹெல்மெட்டு. சும்மாவா அது 40,000 ரூபா? வேறு லெவலில் இருக்குதுப்பா. ஏன் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது?
இதோட ஷெல் வந்து ஒரு ஃபுல் கார்பன் ஃபைபர் ஷெல், ரீசனபிளி வெயிட்டு. கார்பன் ஃபைபர்னு எல்லோரும் லைட் வெயிட்டுன்னு நினைப்பாங்க. இதை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். பட் ஃபார் தி சிஸ்டம் இட் ஹஸ் பீன் மேட், இது இந்த வெயிட் வந்து கண்டிப்பாக ஓகே தான். சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இது ISI டாட் அண்ட் ECE 22.05 சர்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் FIM சர்டிஃபைட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் MotoGP சர்டிஃபைடு வந்து இவர் தான். இந்த ஹெல்மெட் வாங்கும்போதே இந்த கிளியர் வைசருக்கு மேலே ஓட்டுற அந்த ஆன்டி ஸ்க்ராட்ச் டேர் ஆஃப் இருக்குல்ல, அது 5 யூனிட்ஸ் வரும். அது இல்லாமல் ஒரு ஆன்டி ஃபாக் வரும், ஒரு ஸ்மோக் வைசரும் வரும். ஹார்னஸிங் டிபார்ட்மெண்ட்டில் டபுள் டி ரிங் அண்ட் ஆல்சோ ஒரு குவிக் ரிலீஸ் பேடிங். அண்ட் இதோட குஷனோட கம்ஃபர்ட் டோட்டலி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. 2000 ருபீஸ்லேயும் ஹெல்மெட் இருக்குது, 40,000 ருபீஸ்லேயும் ஹெல்மெட் இருக்குது. இது எப்படி 10 வேரியபிள் 16 மாடலாக பிரிஞ்சு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் 2500 வாங்கினாலும் பரவாயில்ல, 2000 வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை 40,000 வாங்கினாலும் சூப்பர் தான். ஆனால் ஹெல்மெட்டுன்னு ஒன்று வாங்கி போட்டு தலையில் மாட்டின்னு ஓட்டினீங்கன்னா அது ஒரு வருமுன் காப்போம், அது மாதிரி தான். அதாவது ஹெல்மெட் வாங்குகிற காசை ஒரு 2000 செலவு பண்ணுறது கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லட்சமாக கொட்டணும். ஆல்சோ ஹெல்மெட் வாங்கினா மட்டும் போதாது, வாங்கும்போது அது கரெக்டான சைஸில் நீங்கள் வாங்கி போடணும். அப்போ தான் வந்து சர்டன் ஃபேக்டர்ஸ் லைக் ஷேக் ஆகிறது, விண்ட் நாய்ஸ் உள்ள வர்றது, இதெல்லாம் உங்களால் மினிமைஸ் பண்ணி உங்களோட ரைடை வந்து சேஃப்டியாக ஓட்ட முடியும். எப்போவும் ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க மக்களே. அண்ட் உங்களுக்கு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னா பவர் ஸ்போர்ட்ஸ் OMRல அந்த அண்ணனை பாருங்கள், அண்ணன் இருப்பார். அவர்கிட்ட வந்து உங்களோட தலையை வந்து அந்த டேப் எடுத்து கட்டுறான், அந்த டேப் எடுத்து உங்கள் தலையை அப்படியே அளந்து கரெக்டான சைஸில் ஹெல்மெட் வாங்கிடுங்க. அப்புறம் ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்று அன்புடன் அருண் என்னும் நான். பாய்.